நண்பர்களே, காலையில எழுந்துக்கிறீங்க, பெரிய பிசிக்கல் ஒர்க் எதுவுமே செய்யல. ஆனாலும் ஏதோ ஒரு டயர்ட் ஃபீலிங், யாரிடமும் பேச விரும்பவே இல்லை. வேலை ஆரம்பிக்கவும் மனசு வரவே இல்லை. சின்ன விஷயம் கூட பெரிய வேலையா தெரியுது. அப்போது நமக்கே தோன்றும், நான் எதுவுமே செய்யலையே, அப்புறம் ஏன் இவ்வளோ டயர்டா இருக்கேன்? உடலுக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய மனதிற்கும் ஓவர்லோட் ஏற்படலாம். அது எப்படி நடக்கிறது என்பதை இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த சைக்காலஜியோட எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜி பேட்ச் நான் உங்களோட மைண்ட் சைஸை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன், பிசிக்கல் டயர்ட்னஸ் மட்டும் டயர்ட்னஸ் அல்ல. நாம் பொதுவாகவே டயர்ட் என்றா பிசிக்கல் ஒர்க் செஞ்சிருந்தா வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் முழுவதும் வேலை பற்றிய தாட்ஸு, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் நம்மளோட ஸ்டடீஸ், அப்புறம் நம்மளுக்கு மணிஸ் தேவைகள், பண தேவைகள், அப்புறம் ரிலேஷன்ஷிப்னால வர பிரச்சனைகள், நம்மளோட ஃபியூச்சர் பற்றி நமக்கு வர பயம், அப்படி பல விஷயங்களை மனதில் வச்சுட்டே இருக்கிறோம்ல, அதே ஒரு மென்டலி ட்ரைனிங் ஆக உணரலாம். அதனால தான் நான் இன்று என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம, அதாவது இன்று என் மனதில் எவ்வளோ விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பாருங்க. இதுல செகண்ட் ஒன், அது நம்ம முடிக்காத விஷயங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கலாம். அந்த பில் கட்டணும், அவருக்கு கால் பண்ணணும், அசைன்மெண்ட்டை முடிக்கணும், நாளைக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னு பல இன்கம்ப்ளீட் டாஸ்க் நம்மளோட மனசுக்குள்ள இருக்கலாம். அனைத்தையும் நம்ம நினைவில் வைத்திருக்க முயற்சிக்கிறதுக்கு பதிலாக ஒரு பேப்பர்ல அல்லது நோட்ஸ் ஆப்ல எழுதி நம்ம மைண்டை வச்சிருக்கிறத லிஸ்ட்டை மாத்திருங்க. பிறகு இன்று இந்த வாரம், பிறகு என்று பிரிக்கலாம். இதுல தேடுறோம் என்னன்னா, ஓய்வு எழுப்புதான் நினைச்சிட்டு பிரெயினுக்கு இன்னும் நம்ம கண்டென்ட் கொடுக்குறோமா, அதாவது ரொம்ப டயர்டு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபோன் எடுக்கிறோம், ரீல்ஸை பார்க்குறோம், ஷார்ட்ஸை பார்க்குறோம், மெசேஜ் அனுப்புகிறோம், அப்புறம் போய் நியூஸை பார்க்குறோம், அப்புறம் நமக்கு வர நோட்டிஃபிகேஷனை பார்க்குறோம், மீண்டும் ரீல்ஸை பார்க்குறோம். உடல் சோஃபால தான் இருக்கலாம், ஆனால் அட்டென்ஷன் தொடர்ந்து உங்களுக்கு புதிய இன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுலேயே இருக்குது. அதனாலேயே சில நேரங்களில் உங்களோட ஸ்க்ரீன் டைம் மென்டல் ரெஸ்டே ஆகவே ஆகாது. நீங்கள் 10 to 20 நிமிஷம் ஸ்க்ரீனே இல்லாமல் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்க. இதுல ஃபோர்த் ஒன் என்னன்னா, டிசிஷன் ஃபேட்டிக்யூ. அதாவது என்ன சாப்பிட்றது, எந்த வேலையை முதல்ல செய்யறது, ரிப்ளை பண்ணலாமா, இதை வாங்கலாமா, இப்போது படிக்கலாமா, ஒரு நாள்ல பல சின்ன டிசிஷன்ஸை எடுக்க வேண்டியிருக்கும். அதனால முக்கியமில்லாத சில விஷயங்களை ரொட்டைனா உருவாக்குவது உதவலாம். உதாரணம், ஒரே ஒரு ஸ்டடி டைமை ஒரு சிம்பிள் மார்னிங் ரொட்டைனா அடுத்த நாளுக்கான முக்கியமான டாஸ்கா முன்பே எழுதுவது. இதனால அன்னெசரி டெசிஷன்ஸ் குறையலாம். இதுல ஃபிஃப்த் ஒன் என்னன்னா, எல்லாருக்கும் அவைலபிளா இருக்க முயற்சிக்கலாமா. யார் மெசேஜ் செய்தாலும் உடனே ரிப்ளை, யார் ஹெல்ப் கேட்டாலும் எஸ், எல்லாருடைய ப்ராப்ளம்ஸையும் நாம சால்வ் செய்ய முயற்சி. இதுவும் எமோஷனல் டயரிங்காக ஆகலாம். ஹெல்பிங் அதர்ஸ் நல்ல விஷயம்தான், ஆனால் அதுக்கும் பவுண்டரி இல்லாத ஹெல்பிங் நம்மளுடைய எனர்ஜியை பாதிக்கலாம். சில நேரங்களில் இப்போது என்னால் முடியாது அப்படின்னும் சொல்றது ஓகே தான். இதில் சிக்ஸ்த் ஒன் என்னன்னா, கம்பேரிஷன் கூட மென்டல் எனர்ஜியை எடுத்துக்கலாம். சோசியல் மீடியாவை திறக்கிறோம், ஒருவர் டிராவல் பண்றாங்க, ஒருவர் எனக்கு நல்ல புது ஜாப் கிடைச்சிச்சுங்கிறாங்க, ஒருவருடைய சக்சஸ், ஒருவருடைய பர்ஃபெக்ட் லுக்கிங், அவனோட லைஃப். பிறகு நம்மளுடைய சாதாரண நாளை பார்த்து என் வாழ்க்கையில மட்டும் ஏன் எதுவுமே நடக்கல அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கலாம். சோசியல் மீடியால நாம மற்றவங்களை அதாவது செலக்டட் மூமெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அது நம்மளுடைய முழு வாழ்க்கையோட கம்பேர் செய்யறது ஃபேர் கம்பேரிசனே கிடையாது. இதுல செவன்த் ஒன்று என்னன்னா, மென்டலி ரீசெட் எப்படி, அதாவது மிகப்பெரிய லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்பவுமே தேவையே இல்லை. முதல்ல சில சிம்பிள் திங்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் தாட்ஸ் டாஸ்கை எழுதுங்க. அப்புறம் ஒரே நேரத்தில் ஒரு முக்கியமான டாஸ்கை
தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்க்ரீனை ஃப்ரீ டைமிங் பண்ணுங்க. அப்புறம் ரெகுலர் ஸ்லீப் ரொட்டைனை பாதுகாக்க முயற்சி செய்யுங்க. கொஞ்சம் ஃபிசிக்கல் மூமெண்ட்டா யூஸ் பண்ணுங்க. எல்லாவற்றைக்கும் எஸ் சொல்ல வேண்டியதே இல்லை. அப்புறம் நம்பகமான ஒருத்தர்கிட்ட தொடர்ந்து பேசுங்க. இது உங்களுக்கு தேவையான ஒன்று அல்லது 2 விஷயங்களை ஆரம்பித்தாலே போதும். இதுல 8 ஒன் என்னன்னா, எப்போதுமே உதவி கேட்க வேண்டும். அதாவது எப்போது உதவி கேட்க வேண்டும். அதாவது டயர்னஸா அல்லது லோ எனர்ஜியா தொடர்ந்து நீங்க நீண்ட நாளாவே இருந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட ஸ்கூலு, உங்களோட ஒர்க்கு, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல அல்லது உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல பாதிச்சுதுன்னா, அதை வெறும் சோம்பேறித்தனம்னு நினைக்காம, அதை டிஸ்மிஸும் செய்யாம, நீங்க உடல் மற்றும் மனநலம் சார்ந்த பல காரணங்களால டயர்னஸா கூட இருக்கலாம். அதனால நீங்க உங்களோட பேரண்ட் இல்லைன்னா உங்களோட ட்ரஸ்டட் மெம்பர் இல்லைன்னா டாக்டர், அப்படி இல்லைன்னா குவாலிஃபைடு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் ஒருத்தர்கிட்ட போய் பேசுறது சரியான அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு இருக்கலாம். இதுல நான் உங்களை ஃபைனலா என்ன சொல்றேன்னா, அடுத்த முறை நான் எதுவுமே செய்யவில்லை ஆனா ஏன் டயர்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்க உடல் இன்று எவ்வளோ வேலை செஞ்சது அப்படிங்கிறத மட்டும் பார்க்காதீங்க. உங்களோட மனசு இன்னைக்கு எவ்வளோ சுமந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்க பாருங்க. ரெஸ்ட் என்பது செய்யாமல் இருப்பது மட்டும் அல்ல, சில நேரங்கள்ல அன்னெசரி மென்டல் லோடையும் குறைப்பது தான் ரெஸ்ட் ஆகும். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா, உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.